நேரடியாக நம்ம செய்திக்கு நேராக போகலாம். என்ன தலைப்பு? யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். பிரிங் பேக் தி ஆர்க். தமிழ்ல பெட்டியை திரும்ப கொண்டு வா. எந்த பெட்டியை திரும்ப கொண்டு வா? ஆர்க் ஆஃப் த கவனன்ட். வண்டர்ஃபுல். ஒரு சில வசனங்களை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். லெட்ஸ் ஆல் டர்ன் அவர் பைபிள்ஸ் டு எக்ஸோடஸ் சாப்டர் 25. ஆங்கிலத்தில் எடுத்துருக்கிறவங்க இங்கிலீஷில் எடுத்தவங்க இங்கிலீஷில் எடுத்துக்கோங்க. தமிழில் இருக்கவங்க நான் தமிழில் வாசிக்கிறேன். எக்ஸோடஸ் சாப்டர் 25 verse 1 to 9 குயிக்காக வாசித்தர்றேன். நீங்களும் சேர்ந்து வாசித்தீர்கள், நல்லாயிருக்கும். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்குவீர்களாக. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தகசு தோலும் சித்தி மரமும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்திற்கு சுகந்த வர்க்கங்களும் ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் ரத்தினங்களுமே. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் ஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதில் உள்ள எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியையும் அதை செய்வாயாக. இப்ப இந்த வார்த்தைகளை ஆண்டவர் எப்ப ஜனங்களை பார்த்து சொல்றார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு கொண்டார். அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஜனங்கள் எல்லாம் மீட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜனங்களை எங்க கொண்டு வந்து ஆண்டவர் வைக்கிறாருன்னா, உடனே கானான் தேசத்துக்கு கொண்டு போகல. God did not bring the people of Israel from the slavery directly into the promised land, but instead கடவுள் எங்க கொண்டு போய் வச்சாருன்னா, இவங்களை வனாந்தரத்துல 40 வருடங்கள் வைத்தார். இந்த 40 வருடங்கள்ல இந்த வனாந்தரத்துல இருக்கும்போது இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது. இவங்களுக்கு தூங்குறதுக்கு வெறும் அவங்களா ஏற்படுத்தி கொண்ட டென்ட் தான். 6 லட்சம் புருஷர்கள் அப்படின்னு சொல்லும்போது 6 lakhs men அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அன்னைக்கு ஒருத்தனுக்கு பல மனைவிகள் இருந்தார்கள். அப்போ உதாரணத்துக்கு ஒரு பேர் மினிமம் ஒருத்தனுக்கு ஒரு மனைவி, ரொம்ப கட்டுப்பாடான ஒரு கூட்டம்னு வச்சுக்கணும்னாலுமே 6 லட்சம் புருஷர்கள் 6 லட்சம் பெண்கள், ஸோ 12 lakhs. அன்னைக்கு ஒரு வீட்டில் பேர் மினிமம் இருந்த பிள்ளைகளுடைய அளவு பார்த்தீங்கன்னா 10 பேர் இருந்தாங்க. அப்போ 10 பேர் 6 லட்சம் ஃபேமிலிஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 600,000 இஃப் ஐம் ரைட், எனக்கு தெரியல எப்படி அந்த நம்பர் எப்படி சொல்றதுன்னு தெரியல. 6 lakhs into 10 60 lakhs. அப்போ 60 lakhs plus 6 lakhs plus 6 lakhs அப்போ 72 lakhs வந்துருச்சு. இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்துக்கு அங்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க தூங்குறதுக்கு சரியான ஒரு இடம் இல்லை. அவங்க இருந்தது பார்த்தீங்கன்னா வனாந்தரம் தான். ஆனால் இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு மனப்பூர்வமாய் காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களிடத்துல சொல்லு. இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்கள்ட்ட மனப்பூர்வமாக கொண்டு வர சொல்லு. அதையும் எப்படி வாங்கணுமா? எவன் மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவன்கிட்ட மட்டும் வாங்கு. முறுமுறுத்துட்டு இங்கே அங்கே இந்த காரியங்களை சொல்லிட்டு கொடுக்குறவன்ட்ட நீ வாங்கவே வாங்காத அப்படின்றாரு. அப்போ இந்த வார்த்தையை வாசித்தப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணுச்சு அப்படின்னா, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு சோத்துக்கே வழி இல்லை, இவங்கள்ட்ட கேட்குற அந்த விஷயமெல்லாம் பாருங்களேன். 3வது வசனத்திலிருந்து, நீர் அவர்களிடத்துல வாங்க வேண்டிய காணிக்கையாவன என்னன்னா, பொண்ணு வெள்ளி வெண்கலம் இளநூல் ரத்தாம்பரம் சிவப்பு நூல் மெல்லிய பஞ்சு நூல் வெள்ளாட்டு மயிறு சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல். இங்கிலீஷ்ல வாசித்து பார்த்தீங்கன்னா ஆல் ப்ரெஷியஸ் திங்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா ஏபோத்தில் அந்த ஆசாரியன் போடுற ட்ரெஸ்ஸில் வைக்கிறதுக்கு கோமேதக கற்கள் ரத்தனங்கள்லாம் வேணுமா, ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ். அப்போ ஆண்டவர் இதெல்லாம் கேட்கும்போது யோசித்தேன், ஆண்டவரே இது நியாயம் இல்லை அப்படின்னு யோசித்தேன். ஆனால் வசனத்தில் உட்காந்து நல்லா தியானம் பண்ணி இந்த காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரும்போது அவர்களுக்கு பொண்ணும் பொருளும் இந்த எகிப்தியர் என்ன பண்ணாங்க, தூக்கி கொடுத்தாங்க. எப்பா இதெல்லாம் வாங்கிட்டு ஓடி போயிருங்க, எப்படியா தயவு செய்து ஓடி போயிருங்க. அது வரைக்கும் அவங்கள அடிமைத்தனத்தில் ஸ்லேவரியில் வச்சிருந்தவங்க இந்த இஜிப்சியன்ஸ் இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, பொண்ணும் பொருளும் எல்லாத்தையும் இந்த இப்போ வாசிக்கிறமே இதெல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க ஓடி போயிருங்க, எப்படியாவது எங்களை விட்டு தப்பிச்சு போயிருங்க. இப்போ இவங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நீங்க கொஞ்சம் அப்படியே மனசுல யோசித்து பாருங்க. சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, ஆனா பொண்ணும் பொருளும் இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, பொண்ணும் பொருளும் கற்கள் விலையேற பெற்ற ஏராளமான காரியம் இருக்கு.
இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை பத்தி தெரியல. நான் என்ன பண்ணுவேன்னா, இதெல்லாத்தையும் பத்திரமா வச்சு எங்கேயாவது போய் விற்று எப்படியாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு வழியை பார்த்துக்குவேன்னு சொல்லி தான் நான் பண்ணுவேன். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஜனங்கள்ட்ட ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அதெல்லாம் எனக்கு கொடுக்க சொல்லு, அதெல்லாம் எனக்கு கொடுக்க சொல்லு. எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கும். லெட் தம் பில்ட் அ சர்ச். அதுக்காக எல்லாத்தையும் கொடுத்துரு. அப்ப இன்னும் அந்த வசனங்கள்ல உட்காந்து நம்ம இதுக்கு பின்னாடி வர வசனங்கள்ல வாசிக்கும் போது என்னத்தை ஆண்டவர் கட்ட சொல்றாருன்னா, God wanted to build a tabernacle, ஒரு வாசஸ்தலத்தை, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் அங்கே பில்ட் பண்ண சொன்னார். அப்ப அந்த ஆசரிப்பு கூடாரம் எதற்கு அடையாளம்? அப்ப இந்த வசனத்தை படி இப்ப டைரக்டா மீனிங் எடுத்தோம் அப்படின்னம்னா, இந்த வசனத்தை வந்து நம்ம அப்படியே டைரக்டா மீனிங் எடுத்தோம்னா அவர் இன்டர்பிரிட்டேஷன் வில் பி ரியலி ராங். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் வந்து சர்ச்சில் கொடுத்துட்டு பேசாம இருங்க, அப்படி ஆண்டவர் உங்க சாப்பாட்டுக்கு கெஞ்சிட்டு அலைங்க அப்படின்னு சொல்றது அர்த்தம் இல்லை. ஆண்டவருடைய இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு, வாசஸ்தலம்னா என்ன, டேபர்நாக்கிள்னா என்ன, டேபர்நாக்கிள் என்ன கட்டினாங்க, டேபர்நாக்கிள் எதுக்கு அடையாளம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த வசனத்தை நன்றாக புரிந்து கொள்ளலாம். லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. அப்ப ஆண்டவர் வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள முக்கியமாய் ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்கே செய்ய சொன்னார். முதல் அந்த 25வது அதிகாரத்தில் இதெல்லாம் வாங்கின உடனே செய்ய சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு பெட்டியை செய்ய சொன்னார். அந்த பெட்டி என்னன்னா, த ஆர்க் ஆஃப் த கவனன்ட். அங்கே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டி எதற்கு அடையாளம் அப்படின்னு நம்ம நல்லா தியானம் பண்ணோம் அப்படின்னா, இந்த உடன்படிக்கை பெட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு அடையாளம். எப்படி அடையாளம்? நான் உங்களுக்கு ஒரு சில க்ளூஸ் கொடுக்குறேன். நீங்க வீட்லயும் போய் உட்காந்து இதை தியானம் பண்ணுங்க. then you will understand that the ark of the covenant is nothing but a symbolic representation of Jesus Christ. முதலாவது, இந்த பெட்டியை செய்யும் போது அங்கே மோசேக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இதை சித்திம் மரத்தினால செய்யி அப்படின்னார். மேக் இட் வித் அகேஷியா வுட். இந்த அகேஷியா வுட்ல செஞ்சுட்டு அதை என்ன பண்ணணுமா, கோல்டுல அதை மூடணுமா. அதுக்கு மேல உள்ள வுட்டு, வெளியில கோல்டு வச்சு மூடணுமா. which refers to, wood refers to human and gold refers to God. அப்படி யாருங்க இருந்தா? 100% மனிதனாகவும் 100% தெய்வமாகவும் இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பெட்டிக்குள்ள என்னென்ன இருந்துச்சு, வாட் வாஸ் பிரசன்ட் இன்சைட் திஸ் ஆர்க் ஆஃப் த கவனன்ட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, then we can still ஆணித்தரமா சொல்லலாம், ஆமா இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன் அடையாளமாக தான் பழைய ஏற்பாட்டில் இந்த காரியங்கள் நடந்தது என்று. என்ன அந்த பெட்டியில் என்ன இருந்துச்சா, எபிரேயர் 9வது அதிகாரம் 4வது வசனம், Hebrews chapter 9 and verse 4. அந்த பெட்டியில மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், மன்னா ஒரு பொற்பாத்திரத்துல வச்சு அந்த மன்னா வச்சிருந்தாங்க. ஆரோனுடைய தளிர்த்த கோல், த ராட் ஆஃப் ஆரன், அண்ட் உடன்படிக்கையின் கற்பலகைகள் அங்கே இருந்தன. 3 காரியங்கள் இருந்தன. மன்னா இருந்துச்சு, ஆரோனுடைய தளிர்த்த கோல் இருந்துச்சு, 3வது உடன்படிக்கை பெட்டி இருந்தது. இந்த 3மே யாரை குறிக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மன்னா எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு குறிக்கப்பட்டதுன்னா, மன்னா வாஸ் given by God. அங்கே வனாந்தரத்திலே, பூமியில வனாந்தரத்திலே ஜனங்கள் இருக்கும்போது, ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு அப்பம், bread that was given by God was this manna. இந்த மன்னாவை பூமியில ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு அவர்கள் கொடுக்கப்படுறாங்க. அப்படி இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து ரிலேட் பண்ணுங்க. Who is Jesus Christ? Jesus Christ is the bread of heaven. வானத்தினுடைய ஜீவ அப்பம், the bread of life that was given by God for us so that we can live. அப்ப பழைய ஏற்பாட்டுல எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு நிழல். It is a shadow. Whatever has been said in the Old Testament is a shadow for New Testament. அப்ப பழைய ஏற்பாட்டுல மன்னா எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இரண்டாவது கோல், ஆரோனுடைய தளிர்த்த கோல். ஆரோனுடைய கோல்னு சொல்லும் போது ஒவ்வொரு ஷெப்பர்டுக்கும் ஒரு கோல் இருக்கும். நான் அதை நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். எனக்கு சொல்லும் போதெல்லாம், இதை நேற்று இது பண்ணும்போது கூட எனக்கு நம்ம ஆண்டி என்ன ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் பிரசங்கம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சுகின்ட்ட சொல்லியிருக்கிறீங்க, அது நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அதனால எப்பப்பெல்லாம் இந்த பாயிண்ட் எனக்கு ஆரோனுடைய தளிர்த்த கோல்னு வருமோ டக்குன்னு ஆண்டி என்ன எனக்கு நான் வந்துடுவார். சரி, எனிவேஸ், அது எப்படி அடையாளம்னு சொன்னா,
ஆரோனுடைய தளிர்த்த கோல், எவ்ரி ஷெப்பர்ட் வில் ஹேவ் a rod, ஒரு கோலை ஒவ்வொரு மேய்ப்பனும் வைத்திருப்பார்கள். இந்த கோலை எதுக்காக வச்சிருப்பாங்கன்னா, அவங்களுக்கு ஆபத்து வரும்போது தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு கோலை வைத்திருப்பார்கள். அந்த ஆபத்திலிருந்து தப்பித்த பிறகு என்ன பண்ணுவாங்களாம், ஒரு கல்லை எடுத்து அந்த கோலில் ஒரு மார்க் பண்ணிடுவாங்களாம். என்ன மார்க் பண்ணுவாங்களாம், கர்த்தர் என்னை தம்முடைய கிருபையினால பாதுகாத்தார், காட் சேவ்டு மீ ஃப்ரம் திஸ், இந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் என்னை பாதுகாத்தான்னு சொல்லி கல்லை எடுத்து ஒரு மார்க் பண்ணிடுவாங்களாம். இப்ப நீங்க எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல வாசிக்கும் போது, யாக்கோபு கோலின் முனையிலே தன்னை சாய்த்து கொண்டு ஜீவனை விட்டான் அப்படின்னு இருக்கும். விசுவாசத்தினாலே யாக்கோபு கோலின் முனையிலே, பை ஃபெய்த் ஜேக்கப் leaned on his staff and he gave his last breath அப்படின்னு வசனம் இருக்கும். அப்ப என்னத்தை, எதனால அந்த ஒரு ஆக்டை வந்து ஆண்டவர் விசுவாசத்துல மேலான ஒரு ஆக்ட் அப்படின்னு பார்த்தாரு அப்படின்னு யோசிக்கும் போது, யாக்கோபோட லைஃப் எடுத்துக்கோங்க. அவங்க அப்பா வீட்டிலேருந்து துரத்தி விட்டாரு, வனாந்தரத்தில் போனாரு, வனாந்தரத்தில் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், ஒரு மார்க். மாமா வீட்டில் என்னை 10 முறை என் சம்பளத்தை மாற்றினப்பையும் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், அதுக்கு ஒரு மார்க். அதுக்கடுத்து என் மனைவி பிள்ளைகளெல்லாம் நான் கூட்டிகிட்டு வரும்போது பின்னாடியே என் மாமனார் வந்து என்னை துரத்திட்டு வந்து என்னை கொல்ல பார்த்தாரு, ஆனாலும் கர்த்தர் என்னை பாதுகாத்து கொண்டார், அதுக்கு ஒரு மார்க். அதுக்கடுத்து என் மகன் யோசேப்பை அங்கே சிங்கம் கொன்றுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க, ஆனாலும் கர்த்தர் என் பிள்ளைய பாதுகாத்து கொடுத்தார், அதுக்கு ஒரு மார்க். பஞ்சத்துல நான் செத்திருப்பேன், ஆனாலும் கர்த்தர் என்னை பாதுகாத்து கொண்டார். இப்படி எல்லாத்தையுமே மார்க் 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 போட்டு டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அதை அப்படியே பார்க்குறாரு. பார்க்கும்போது என்னால் ஒன்றுமே இல்லைப்பா, எவ்ரிதிங் இஸ் பை கிரேஸ், எல்லாமே கடவுளுடைய கிருபைன்னு சொல்லி அவர் சாய்ந்து ஜீவனை விடுகிறார். அப்போ இங்கே ஆரோனுடைய தளிர்த்த கோல் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இதை எதற்கு அடையாளம் என்றால் தேவனுடைய கிருபை அடையாளம். அப்ப கிருபை யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இயேசு என்ற பெயர்ல நமக்குள்ளே வாசம் பண்ணினார். In the beginning was the word, and the word was with God, and the word was God, and the word became flesh and dwelt among us as Jesus Christ. அப்ப கிருபை யாருக்கு அடையாளம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 3வது காலையில் உடன்படிக்கை பலகை. உடன்படிக்கை பலகையில் என்ன எழுதப்பட்டிருந்துச்சு? கட்டளை, கற்பனை, வார்த்தை எழுதப்பட்டிருந்துச்சு. முதல்ல சொன்ன மாதிரி ஆதியில இருந்த வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த பெட்டிக்குள்ள வைக்கப்பட்ட மன்னாவா இருக்கட்டும், ஆரோனுடைய கோலா இருக்கட்டும், அல்லது வைக்கப்பட்ட அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸா இருக்கட்டும், எவ்ரிதிங் ரெஃபர்ட் டு ஜீசஸ் கிரைஸ்ட். அப்ப இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்க மத்தியில வாசம் பண்றதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருங்க. அப்ப இஸ் இட் காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் சம் ஃபினான்ஷியல் ஹெல்ப் ஃப்ரம் அஸ்? ஆர் இல்ல நான் உள்ள வந்திருக்கணும்னா நீ எனக்கு காசெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறாரா? இல்லைங்க. ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஜனங்களுக்கு இப்ப சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம அங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கர்த்தர் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாதான் நாங்க சாப்பிட முடியும். ஆனா சாப்பிட்றதுக்கு இவங்களுக்கு ஆண்டவரை டிபெண்ட் பண்ணாலும் they had other things to depend upon, other things to rely upon. என்ன அப்படின்னா, அவர்களுக்கு பொன்னும் வெள்ளியும் கோமேதக கற்களும் பல காரியங்கள் இருந்தது. where they can put their heart and where they can rely upon. அது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வசனத்துடைய அர்த்தம், don't rely upon other things, whatever you have, don't put your heart upon it, just rely upon me, value my presence and I will be with you. என் சமூகத்தை முக்கியத்துவப்படுத்துங்க, நான் உங்களோட இருக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணா இருக்கட்டும், ஆண்டவர் இது எல்லாத்தையும் வந்து நீங்க உள்ள போடணுங்கிற அர்த்தத்தில் ஆண்டவர் சொல்லலைங்க. இதெல்லாம் இட்ஸ் அ ஷேடோ. அப்ப அந்த ஷேடோவில் என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, டோன்ட் புட் யுவர் ஹார்ட் ஆன் திங்ஸ் தட் யூ ஹேவ், பட் வேல்யூ த பிரசன்ஸ் ஆஃப் காட் அண்ட் ஐ வில் பி வித் யூ. அப்ப இந்த பெட்டியை குறித்து வாசிக்கும் போது, இந்த பெட்டி உண்டாக்கப்படும் போது நமக்கு கிடைக்கிற முதல் லெசன் என்ன அப்படின்னா, அவர் நம்ம மத்தியில வாசம் பண்ண ஆசைப்படுகிறார். வேல்யூ ஹிம். உங்க வாழ்க்கையில எது இருக்கு இல்ல, இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க வேல்யூ பண்ண வேண்டியது த பிரசன்ஸ் ஆஃப் காட். இதைத்தான் நம்ம பின்னாடி வாசிக்கிறோம். இங்க எப்படி அந்த பெட்டி அவர்கள் நடுவே வாசம் பண்றதுக்கு பெட்டி இருந்ததோ, அதை தான் நம்ம மத்தேயு 1:23 மேத்யூ சாப்டர் 1 and verse 23 இயேசு கிறிஸ்துவை பத்தி வாசிக்க முடியும். இது அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். God living with us. That is what is the meaning of Emmanuel. அப்ப பெட்டி அன்னைக்கு இருந்துச்சு, அதனுடைய அர்த்தம் கர்த்தர் அவர்கள் நடுவில் இருந்தாரு.
அதே மாதிரி இங்க இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறார். அப்ப நம்மளுடைய ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, நமக்கு இருக்கிற எல்லாமே அதன் மேல நம்முடைய இருதயத்தை போடக்கூடாது. இருதயத்தை போடாம ஆண்டவருடைய பிரசனத்திற்காக எந்த சூழ்நிலைனாலும் எதனாலும் தூக்கி எறியறதுக்கு we should be ready. For the presence of God, we have to be so fanatic for the presence of God that we will throw anything, whatever precious we have. தேவ பிரசனத்துக்காக எதை வேணா தூக்கி போட்டுருவேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பாருங்க, இன்னைக்கு தேவ பிரசனத்துக்காக எதை நம்ம தூக்கி போடுறோம்? What are the things that hinders for us to enter into the presence of God? Enter into the presence of Godனா பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. பைபிள் வாசிக்கிறதுக்கு, ஜெபம் பண்றதுக்கு, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு, ஆண்டவர்கிட்ட நாம் பேசுறதுக்கு, ஆண்டவருடைய பிரசனத்தை அனுபவிக்கிறதுக்கு எந்தெந்த காரியம்லாம் நம்ம வாழ்க்கையில தடையா இருக்கு? நம்ம வேலையா இருக்கலாம், நம்ம கம்ஃபர்ட்ஸா இருக்கலாம், ஒரு சில நேரத்துக்கு நம்ம பிள்ளைகளா இருக்கலாம். ஆனா இந்த காரியத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தெய்வ சமூகத்துக்கு கொடுங்க. கிவ் ப்ரியாரிட்டி டு த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த தேவ பிரசன்னத்தை பரிசுத்தவான்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மோசேயை குறித்து சொல்லும்போது he enjoyed the presence of God so much. எந்த அளவுக்கு பிரசன்ஸ் என்ஜாய் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கட்டத்தில் இந்த பெட்டியெல்லாம் உள்ள இருக்கும்போதே இந்த ஜனங்க ஒரு கண்ணுக்குட்டியை உண்டாக்கி அதுதான் கடவுள்னு ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆண்டவர் சின்ன பிள்ளை மாதிரி கோச்சிட்டு என்ன பண்றாருன்னா, நான் வரமாட்டேன், நீங்க போங்க. நம்ம பிள்ளைகள்லாம் ஒரு சில நேரத்துக்கு வம்பு பண்ணும்போது நான் சொல்லுவேன், டே நீ என்ன வேணா பண்ணு, பட் டேடி won't talk with you. You want that, I will get it for you. நான் உனக்கு என்ன கேட்குறியோ வாங்கி தரேன், ஆனால் அப்பா மட்டும் பேச மாட்டேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். அதே மாதிரி தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, உனக்கு வாக்களிக்க உனக்கு கொடுப்பேன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக செஞ்சிருவேன்ப்பா, உன்னை வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு உன்னை கொண்டு போய் விட்டுருவேன், ஆனால் நான் மட்டும் வரமாட்டேன். மோசேக்கு இதை தாங்கிக்கவே முடியல. மோசே போய் சொல்றாரு, ஆண்டவரே, எக்ஸோடஸ் 33:15, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதுறோம். நாங்கள் வனாந்திரத்திலே இருந்துக்கிறோம். வாக்களிக்கப்பட்ட தேசம் எங்களுக்கு கம்ஃபர்ட் தான், எங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் தான், நாங்கள் விதைக்கலாம், எங்கள் விளைவின் பலனை நாங்கள் சாப்பிடலாம். ஆனால் அதெல்லாத்த கூட எங்களுக்கு முக்கியம் எதுனா, ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் எனக்கு முக்கியம். இந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், நமக்கு எது இருக்குதோ இல்லையோ, சாப்பிட்றதுக்கு இருக்குதோ இல்லையோ, ஒன்றை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் தொலைச்சிடாதீங்க. அது என்னன்னா தேவனுடைய பிரசன்னம். டோன்ட் எவர் லூஸ் த பிரசன்ஸ் ஆஃப். அஃப்கோர்ஸ் வசனம் இருக்கு, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஐ வில் நெவர் லீவ் யூ நாட் ஃபர்சேக் யூங்கிறது வசனம் தான், அது வாக்கு தத்துவம். ஆனால் இந்த வாக்கு தத்துவத்தை, எல்லா வாக்கு தத்துவத்திற்கும் ஒரு கண்டிஷன் ஆண்டவர் போடுறாரு. இந்த ஆண்டவர் உள்ளேயே இருக்கும்போது நம்ம தொடர்ந்து ஆண்டவரை சட்டை பண்ணாமல் ஆண்டவரை தள்ளி வச்சுட்டே இருந்தோம்னா ஒரு கட்டத்தில் ஆண்டவர் விலகி போகிறார் என்கிறதும் இதே வேதத்தில் இருக்கிறது. நம்ம அவரோடு சேர்ந்து பயணிக்கும் போது அவர் நம்மோடு இருக்கார். ஒரு சில ஆசீர்வாதங்களை மாத்திரம் சொல்லி அடுத்த இந்த பெட்டியோட ஜேர்னி ஆஃப் திஸ் ஆர்க்கை மட்டும் நான் சொல்லி நான் குயிக்காக முடிக்கிறேன். அப்போ தேவ சமூகத்தினுடைய ஆசீர்வாதங்கள், வாட் ஆர் ஆல் த பிளெஸிங்ஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் காட், ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் குயிக்காக சொல்லி அடுத்த பகுதிக்கு நான் போகிறேன். சாம்ஸ் சாப்டர் 16:11 முதல் வசனம், முதல் பிளெஸிங். சங்கீதம் 16வது சங்கீதம் 11வது வசனம், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உமது வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. In thy presence is fullness of joy, at thy right hand there are pleasures evermore. இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், தேவ பிரசன்னத்தில் உங்களுக்கு பேரின்பம் உண்டு. நான் 100% உங்கள்கிட்ட பெட் பண்ண முடியுங்க. தேவ சமூகத்துக்கு வாங்க, கர்த்தர் உங்களை பேரின்பத்தினால் நிச்சயமாய் நிரப்புவார். அடுத்து 2வது ஆசீர்வாதம், யாத்திராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனம். மோசேக்கு ஆண்டவர் சொன்ன வசனம் தான். அதற்கு அவர், மோசே கெஞ்சினதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். மை பிரசன்ஸ் ஷால் கோ வித் தி அண்ட் ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னு தெரியல, யாருக்கு சொல்றேன்னு தெரியல, பட் ஐ எம் வித் ஆல் கன்விக்ஷன் ஐ எம் சேயிங் யூ, இளைப்பாறுதல் இல்லாமல் ஒருவேளை இந்த ராத்திரியில் நீங்கள் உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, தெய்வ பிரசனத்தின் ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை இளைப்பாறுதலினால் நிரப்புவாராக. லெட் காட் ஃபில் யூ வித் ஹிஸ் ரெஸ்ட். அலைஞ்சையோ இந்த காரியம் எப்படி நடக்கும், அந்த காரியம் எப்படி நடக்கும்னு மனதில் வேதனையோடு இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஹிஸ் பிரசன்ஸ் வில் கிவ் யூ ரெஸ்ட். 3வது ஆசீர்வாதம், ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்தில், நீ பயப்படாத. பக்கத்தில் இருக்கவங்களை கொஞ்சம் திரும்பி பார்த்து சொல்லுங்க, பயப்படாத. அண்ணே பயப்படாதீங்கண்ணே, நான் உன்னுடனே இருக்கிறேன். I am with you.
திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வசனத்துல 3 ஆசீர்வாதம் இருக்கு. கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது when God is with us, 3 ஆசீர்வாதம்னா I will strengthen you, நான் உன்னை பலப்படுத்துவேன். 2வது ஆசீர்வாதம், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் இருக்கேன்பா உனக்கு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், வருத்தப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். 3வது காரியம் என்னன்னா, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். I will uphold you, நான் உன்னை தாங்கிக்கிறேன்பா. கீழே விழுந்துருவேன் பயமா இருக்கா, நான் உன்னை தாங்கிக்கிறேன். சரிக்கிருவன் பயமா இருக்கா, நான் உன்னை தாங்கிக்கிறேன். I am there for you. அப்ப தெய்வ சமூகத்தின் ஆசீர்வாதத்துல முதல் ஆசீர்வாதம் நித்திய மகிழ்ச்சி, அதாவது பரிபூர்ண ஆனந்தம், நித்திய பேரின்பம். அடுத்து இளைப்பாறுதல், ஸ்ட்ரென்த் இருக்கு, ஹெல்ப் இருக்கு. அங்கே கர்த்தர் இடத்துல நம்ம போய் கர்த்தர் மேல சாஞ்சிக்கலாம். 65 நாள் அடுத்த சங்கீதத்தில் வாசிக்கும் போது, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான், உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாக்கும். அப்ப இன்னொரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு வாசிக்கும் போது, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவனுக்கு என்ன நடக்குமா, உம்முடைய வீட்டின் நன்மையால், there is a blessing in this house, இந்த வீட்டில் ஒரு நன்மை உண்டு. இந்த தேவனுடைய ஆலயத்திற்கு, தேவனுடைய பிரசன்னம் ஆலயம் சொல்லும்போது ஜஸ்ட் இந்த சர்ச் மட்டும் இல்லைங்க, நீங்களே தேவனுடைய ஆலயம். யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். இந்த ஆலயத்துக்கு ஒரு ஆண்டவர் உள்ள இருப்பாரானால் அந்த ஆலயத்திற்கு ஒரு நன்மை உண்டு. அது என்ன நன்மைனா, அந்த நன்மை எப்படிப்பட்ட நன்மை அப்படின்னா, அது திருப்தி ஆக்குகிற நன்மை. இட் இஸ் a goodness that will satisfy you. அப்ப தேவ பிரசன்னத்தில் என்னென்ன ஆசீர்வாதம்? பரிபூர்ண என்னங்க, பரிபூர்ண சந்தோஷம், நித்திய பேரின்பம், இளைப்பாறுதல், அதுக்கப்புறம் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை தாங்குவேன், அதுக்கடுத்து நன்மையினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். சரி, ஒரே ஒரு வேதத்தில் நடந்த ஒரு ஆசீர்வாதத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆரோனுடைய கோல் அங்கே துளிர்த்து வறண்டு பட்டு போய் ஒண்ணுமில்லாம ஆச்சு. அப்போ அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் ஒரு நாள் ஆரோனுக்கும் மோசேக்கு எதிராக ஒரு சண்டை போடுறாங்க. என்ன சண்டை அப்படின்னா, என்ன ஆண்டவர் ஓண்டது மட்டும் தான் பேசுவாரா, நீ மட்டும் தான் முன்னாடி நிற்பியா, எங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுவார், எங்கள்கிட்ட ஆண்டவர் எல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உண்மையாலுமே எல்லாத்தையும் பேசுவார். பாஸ்டர்கிட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசுவார்னா சத்தியமாக இல்லை. ஆனால் அந்த கான்டெக்ட் அங்கே ஏன் ஆண்டவர் நான் மோசேவை மட்டும் தான் நான் கனப்படுத்துவேன், ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு டிஃபரன்ஸை காமிச்சாருங்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, காட் வாண்டட் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹையரார்கி ஆஃப் காட். மனிதர்களுக்கு யாரை முன்னாடி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த டிஃபரன்ஸை காமிக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, இந்த ஜனங்கள்லாம் பேசுகிறாங்க. பேசின உடனே மோசே ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் ஒரு கோலை கொண்டு வா, போய் தெய்வ பிரசனத்தில் வைப்போம். ஒரு கோலை ஆண்டவர் துளிர்க்க பண்ணுவார். இப்போ தெய்வ பிரசனத்தில் நடக்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஒரே ராத்திரியில் உன் கோல் வறண்டு போயிருந்தாலும் பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்களை ஆரோனுடைய கோல் கொடுத்துச்சு. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், இஃப் யூ வில் diligently seek God, no matter how wretched, how dry your life is, but if you will come into the presence of God with an earnest heart. மித்தவங்களுடைய கோலுக்கும் ஆரோனுடைய கோலுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, மித்தவங்களுடைய கோல்லெல்லாம் எங்களாலையும் முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் ஆரோனும் மோசம் என்ன நினைச்சாங்கன்னா, எங்களால் முடியாத ஆண்டவரே, உங்களால் மட்டும்தான் முடியும். They were able. God gave them the skills. ஆனால் அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஆண்டவரே உங்களால் மட்டும்தான் முடியும். எந்த ஒரு மனுஷன் தாழ்மையா ஆண்டவரே உங்களால் மட்டும்தான் முடியும்னு ஒரு மனுஷன் நினைக்கிறானோ, அந்த மனுஷனை கர்த்தர் பூ பூக்க வைக்கிறாரு, காய் காய்க்க வைக்கிறாரு. ஒரே ராத்திரியில் he can change everything. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், ஒருவேளை சோர்வாக இருக்கிறேன், வறண்டு போயிருக்கிறேன், என் வாழ்க்கையில் என்னன்னு தெரியலை, ஒரு மாதிரி ஒரு ட்ரை ஸ்டேட்டுக்குள்ளே போகிறேன்னு நினச்சிங்கன்னா, வித் ஹியூமிலிட்டி கம் இன்டு த பிரசன்ஸ் ஆஃப் காட். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியாக இந்த பெட்டியிலேருந்து முதல் லெசனை வாசித்தோம். அப்போ இந்த பெட்டி எதற்கு அடையாளம் என்றால், தேவனுடைய சமூகத்திற்கு, த பிரசன்ஸ் ஆஃப் காடுக்கு அடையாளம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்னா, தேவனுடைய பிரசனத்திற்காக எதையும் விட்டுருங்க, தேவனுடைய பிரசனம் ரொம்ப முக்கியம்னு வாசித்தோம். ஆனால் இந்த பிரசன்னம் நம்ம கூட இருக்கும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சில தப்பு பண்ணாங்க.
சங்கீதம் 106ல ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரை விட்டு ஒரு சில காரியங்களை செஞ்சாங்க. அதனுடைய விளைவு என்ன நடந்துச்சு, இந்த பெட்டிக்கு என்ன ஆச்சு, தேவ பிரசன்னத்திற்கு என்ன ஆச்சு, அதற்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதா இன்னைக்கு செய்தியா நான் சொல்ல போறேன். அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த பெட்டி அவர்களுக்குள்ளேயே இருந்தது. இந்த பெட்டி அவர்கள் நடுவில் ஆண்டவர் வாசம் பண்ணினார். God was in the midst of their camp. அவங்க உள்ள இருக்கும் போதே என்ன முதல்ல எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, சங்கீதம் 106:24 வாசிக்கிறோம், அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். God gave them certain promises. அந்த promises were delaying. அவங்களுடைய வாழ்க்கையில அந்த வாக்கு தத்தங்கள் ஸ்லோவா டிலே ஆயிட்டு இருந்துச்சு. இதனுடைய விளைவு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் சும்மா, இந்த பைபிள் சும்மா, என்னமோ யாருக்கோ ஏதோ நடக்கட்டும், நடந்தா நடக்கட்டும், இப்ப என்ன எனக்கு அப்படின்னு முதல் ஸ்டெப் என்ன பண்ணாங்கன்னா, இதை விசுவாசிக்கல. இந்த வேதத்துல ஆண்டவர் பரலோகத்தை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை அவங்க தெரிஞ்சுக்கல, அதை அசட்டை பண்ணாங்க. அவங்க வாக்களிக்கப்பட்ட தேசத்தை, அந்த ப்ராமிஸ் லேண்ட்ல இந்தந்த பிளஸிங் எல்லாம் இருக்குன்னு அவங்க சொல்லப்பட்டதை அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தட் லெட் இட் பி, வாட் பாதர்ஸ் மீ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், வசனங்கள், இதெல்லாம் காலங்கள் கொஞ்சம் நேரம் ஓடும்போது நம்மள என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் எத்தனை டைம் எத்தனை பேர் வந்து எனக்கு வாக்கு தத்தம் சொன்னாங்க, எத்தனை பேர் தீர்க்கதரிசனம் நடந்தா போச்சு. சம்டைம்ஸ் எஸ், நிறைய ஊழியக்காரங்க போய் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, சும்மா அடிச்சு விடுறாங்க, இது நடக்குது. ஆனா அவர் ஆட்டிடியூட் ஷுட் பி, இந்த வசனம் வார்த்தையால சொல்லப்பட்டது எல்லாம் என்னுடையவை. God has given, this is a love letter from God. அப்ப அதை நம்ம நம்பி, யார் என்னமோ சொல்லிட்டு போட்டோம், ஆனா கர்த்தர் எனக்கு கொடுக்குற வாக்குத்தத்தங்களை நம்ம நம்பித்தான் ஆக வேண்டும். யாரோ செஞ்ச தப்புக்காக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம கீழே இழுத்து போட்டுட்டு ஓடக்கூடாது. சரி, தொடர்ந்து சொல்றேன். இப்ப இவங்க ஒரு தப்பு பண்ணாங்க. என்ன தப்பு அப்படின்னா, they did not believe. அதை பத்தி எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னாங்க. பாவத்தோட வஞ்சனை ஒன்று சொல்லுகிறேன். லெட் மீ டெல் யூ த டிசெப்ஷன் ஆஃப் சின். சின்னதா ஒரு இது ஆரம்பிக்கும், அது பாவம் மாதிரியே கூட தெரியாது, ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த ஸ்டேஜுக்கு அது கொண்டு போய் விடும். என்ன ஸ்டேஜுக்கு அது கொண்டு போச்சு அப்படின்னா, முதல்ல அவங்க விசுவாசியாம இருந்தாங்க, அடுத்து என்ன ஸ்டேஜுக்கு வந்தாங்கன்னா 26 அதே அதிகாரம் தான், சங்கீதம் 106:25 வாசிக்கும் போது செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சின் என்ன நடந்துச்சுன்னா, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் தங்களுடைய கூடாரங்களிலே முறுமுறுத்தார்கள். They started to murmur. இந்த ஆண்டவருக்கெல்லாம் கண்ணு இருக்கா, ஆண்டவர் ஏன் இப்படி செய்யறாரு, இத்தனை பேர் ஈராக்ல அழிஞ்சு போறாங்களே, இவருக்கு அவர் நினைச்ச நிறுத்த, அவர் பெரிய சாவரின் காட்னா அவர் நிறுத்தி இருக்கணும்ல, ஏன் நிறுத்தல, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், யூஸ்லெஸ் காட், சும்மா ஏதோ நான் இருக்கேன். அப்ப முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். இந்த நேரத்தில் ஆண்டவர் விட்டுட்டு போனாரா? விட்டுட்டு போலங்க. God was still. அந்த பெட்டி அவங்களுக்குள்ளேயே தான் இருந்துச்சு. வனாந்திரத்துல விசுவாசிக்காம போனாங்க, வனாந்திரத்துல முறுமுறுத்தாங்க, அப்பயும் ஆண்டவர் அங்கேயே தான் இருந்தாரு. அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் சீன் என்ன போகுது பாருங்க. அடுத்து அப்படியே கொஞ்ச தூரம் போகும்போது, அவர்கள் பாகால் பேயோரை பற்றி கொண்டு ஜீவன் இல்லாதவைகளுக்கு இட்ட பலிகளை புசித்தார்கள். They started idolatry. கொஞ்சம் உள்ள வந்துருச்சு. அங்கே விக்கிரக ஆராதனை. ஃபர்ஸ்ட் விசுவாசிக்காம இருந்தாங்க, ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஆனா சர்ச்சுக்கு போறதான அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தள்ளி வச்சாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில் என்ன வந்துச்சு அப்படின்னா, அவங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து என்ன வந்துருச்சுன்னா, விக்கிரக ஆராதனை உள்ள வந்துச்சு. விக்கிரக ஆராதனை உள்ள வந்ததுக்கு அப்புறம் 106:29 என்ன அப்படிச்சுன்னா, தங்கள் கிரியைகளினால் அவர்களுக்கு கோபம் உண்டாக்கணும். என்ன கிரியை பண்ணாங்க? அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது பினேகாஸை பத்தி அங்க எழுதி இருக்கு. அப்படின்னா ஸோ வாட் ஹேப்பன், பினேகாஸ்க்கும் அங்க நடந்த சிச்சுவேஷனை நம்ம கோரிலேட் பண்ணும்போது ஃபார்னிகேஷன் கேம் இன். நீங்க நல்லா யோசித்து பாருங்க, எங்கெங்கெல்லாம் விக்கிரகம் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் ஐடலிட்ரி இருக்கோ, கூடவே என்ன இருக்கும் அப்படின்னா ஃபார்னிகேஷன் இருக்கும். நம்ம ஊர்லலாம் இந்த டெம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல பார்த்துருக்கீங்களா? வேர் தேர் இஸ் டெம்பிள்ஸ், there is temple prostitution was there. இன்னைக்கும் இந்த கோயிலை குறித்து நீங்க நல்லா நோண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலை சுற்றி ஒரு வேசித்தனம் இருக்கும். இப்போ இந்த ராத்திரி வேளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், see the snare of sin. எனக்கு இது வேண்டாம், விசுவாசிக்கல, அடுத்து முறுமுறுக்க வச்சுச்சு, அடுத்து ஐடலிட்ரி கொண்டு வந்துச்சு, அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு எங்கே கொண்டு வந்துச்சுன்னா வேசித்தனத்துக்கு கொண்டு வந்துச்சு. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா 106:35 ஜாதிகளுடனே கலந்து they mingled with the heathen and learned their works. அப்படின்னா இந்த காரியம், இந்த learned their works போகும்போது they started to go into witchcraft. அங்கே மாய வித்தைக்கும் மந்திரத்துக்கும் பில்லி சூனியத்திற்கும் அதுக்குள்ள அவங்க தங்களுடைய பிள்ளைகளை
பலி செலுத்துற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. திஸ் இஸ் த ஸ்னேர். நம்ம சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் சபைக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கும் நமக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கணும். நம்ம எப்படி அவர்களோடு நம்ம கலகுறோம், அவங்களோட எந்த அளவுக்கு ஃபெலோஷிப் வைக்கிறவங்களுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கணும். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, வசனத்துல நம்ம திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:33 மோசம் போகாதிருங்க, ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். வெளியில உட்காந்து பேசும்போது தேவையற்ற காரியங்களை நம்ம பேசுவோம். அப்ப ஆகாத சம்பாஷணை என்ன பண்ணும், நம்ம நல்ல ஒழுக்கத்தை கிடக்கும். வசனத்தில் இன்னும் ஸ்ட்ராங்கா வசனத்துல சொல்லும் போது, நீங்கள் தேவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்று அறியாது இருக்கிறீர்களா? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? டு நாட் யோக் யுவர் செல்ஃப் ஈக்குவலி வித் த ஹீதன். அங்கே அவிசுவாசியோடு அங்கே இணைக்கப்படாதிருங்க. ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், கொஞ்சம் கொஞ்சமா அந்த வழிகளை அவங்கள டக்குன்னு இப்படி பாவம் அவங்களை இழுத்துட்டு போகாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாவம் நம்மளுக்கே தெரியாதுங்க. நான் சொல்றேன், நம்ம யார் கூட ரொம்ப அசோசியேட்டா இருக்கோமோ அவங்களுடைய வார்த்தைகள், பேச்சுகள், எண்ணங்கள், அவர்கள் செய்கிறது நம்மள அறியாமே வந்துடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எத்தனை வருஷம் பேதுரு ஆண்டவர் கூட இருந்தாரு? How many years was Peter with Jesus? 3 years. ஓகே. இப்போ குரூசிஃபிக்ஷனுக்கு போயிட்டாரு. ஆண்டவரை போய் சிலுவையில் அறைய போட்டு போனாங்க. இவர் ஒரு இடத்துல போய் குளிர்காய நிற்கிறாரு. குளிர்காய நிற்கும் போது அந்த அம்மா ஒரு அம்மா தண்ணி சுமக்கிற அம்மா ஒன்று பேதுருவை பாட்டி கொடிச்சு, நீ அவர் கூட இருந்தவர் தானே அப்படின்னு கேட்டுச்சு. இவன் ஒன்றும் இல்லை நோ அப்படின்னா. அடுத்து அந்த அம்மா ஒரு வார்த்தை கேட்டுச்சு, உன் பேச்சு அவர் பேச்சு மாதிரி இருக்கே, the way you talk is like Jesus. 3 வருஷத்துல மாறிடுச்சுங்க. நம்ம வசனத்தோட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். வசனம் இன்னொரு இப்போ சமீப டக்குன்னு ஒரு இது வருது. சமீப நாட்களாக சுகின் கூட தான் நான் அதிகமாக ஃபோன் பேசுகிறது. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுகின் மனுஷங்கிட்ட தான். இப்போ இந்த சுகின்கிட்ட ஃபோன் பேசும்போது இவ்வளோ நாள் நான் பிரைஸ் த லார்டுன்னு சொல்லுவேன். மெசேஜ் அனுப்பும் போதோ ஃபஸ்ட்டு இவருக்கு ஆரம்பிக்கும் போது பிரைஸ் த லார்டுன்னு சொல்லுவேன். இவர் என்கிட்ட பதிலுக்கு என்ன சொல்லுவார்னா, பிரைஸ் காட் அண்ணன் அப்படிம்பாரு. பிரைஸ் த லார்டுன்னு சொல்ல மாட்டார், பிரைஸ் காட் அண்ணன், பிரைஸ் காடும்பார். இப்போ சமீபத்தில் இப்போ உங்கள் மெசேஜ் எடுத்து பாருங்க, இல்லை நான் உங்கள்கிட்ட பேசுகிறத நீங்கள் நல்லா அன்கான்ஷியஸாக நோட்டீஸ் பண்ணி பாருங்க. என்னை அறியாமல் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா பிரைஸ் காட். ஏன்னா இப்போ ஒரு 6 மாசமா ரொம்ப க்ளோஸாக பேசுவோம்மா சுகின், ஒரு 8 மாசமா, 6 மாசத்துலேருந்து 8 மாசம் என் லாங்குவேஜ் மாறுது. அப்போ நம்ம மற்றவர்களோடு பழகும்போது நம்மளை எரியாமல் அடுத்தவங்களோட இது வரும். நிறைய நேரத்தில் நான் நோட்டீஸ் பண்ணி பார்க்குறேன், நான் யாரோட செய்தியை அதிகமாக கேட்குறேனோ வீட்டில் போய் நான் திரும்பி இந்த ரெக்கார்ட்லாம் பார்க்கும்போது நம்மளை அறியாமல் அவரை மாதிரி நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ பேச்சு மாத்திரம் இல்லை, திங்கிங், நம்ம கையில் செய்கிறது, இந்த காரியங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்க கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவர்கள் செய்கிறத எடுத்தாங்க. எங்கேருந்து ஆரம்பித்தாங்கன்னா, விசுவாசிக்கலை, அவங்க விசுவாசிக்காமல் ஆண்டவருக்கு கொடுத்து அசட்டை பண்ணாங்க, அப்புறம் முறுமுறுத்தாங்க, ஐடோலேட்ரி வந்துச்சு, ஃபாரினிகேஷன் வந்துச்சு, அடுத்து விட்ச்கிராஃப்ட் லெவலுக்கு போயிட்டாங்க. விட்ச்கிராஃப்ட் லெவலுக்கு போனோடனே இப்போ ஆண்டவர் ஒரு கட்டத்தில் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்க. என்ன நடந்துருச்சுன்னா, 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 3வது வசனம். இப்போ இப்படியே பாவத்துக்குள்ளேயே இந்த ஜனங்கள்லாம் இருக்கும்போது ஸ்டில் காட் வாஸ் வித் தெம். அந்த பெட்டி அவங்கள விட்டு போயிடுச்சானா இல்லை, ஆண்டவர் உள்ளதான் இருக்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நிறைய நேரத்தில் நம்ம பாவம் செய்யும் போது ஆண்டவர் கூட தான் இருக்கிறார். நம்மளை விட்டுட்டு உடனே விட்டுட்டு போயிடுறதெல்லாம் இல்லை, ஆண்டவர் கூட தான் இருக்கிறாரு. ஆனால் அப்பப்போ இந்த எல்லா இன்ஸ்டன்ஸ்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு அடி கொடுத்தாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஒவ்வொரு தப்பும் அவங்க செய்யும்போது அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு அடி கொடுத்தாரு. ஆனால் இந்த 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் என்ன நடந்துருச்சு அப்படின்னா, இந்த ஜனங்க எந்த அளவுக்கு அடுத்து போயிட்டாங்க அப்படின்னா, இப்போ அவங்களுக்கும் பெலிஸ்தியருக்கும் ஒரு சண்டை வருது. இப்போ இந்த சண்டையில் ஃபர்ஸ்ட் நாள் பேட்டிலுக்கு இவங்க போன உடனே அந்த பெலிஸ்தியரை கூட்டிகிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களை ஆண்டவர் பெலிஸ்தியரை கையை வாங்க பண்ணுறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் புரிந்து போகிறாங்க. இந்த இஸ்ரேலைட்ஸ் நல்லா அடி வாங்கிட்டாங்க பெலிஸ்தியர்கிட்ட. இப்போ ரிட்டர்ன் இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. பயம் வந்தோடனே இவங்க ஒரு பிளான் பண்ணுறானுங்க. என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, பெட்டியை தூக்குடா, பெட்டி மட்டும் உள்ளே போயிருச்சுன்னா எல்லாமே சரியாயிரும். இது நம்ம பண்ணுற மாதிரி இல்லை. நமக்கு எங்கேயாவது வருத்தம் வரும்போது, நம்மளுக்கு ஏதாவது தேவைன்னு வரும்போது உடனே என்ன பண்ணுவோம், இப்போ ஜபத்தை பண்ணுறா. அது வரைக்கும் ஜபத்துக்கும் நமக்கு சம்மந்தமே இருந்திருக்காது. அது வரைக்கும் ஆண்டவருக்கு நமக்கு சம்மந்தமே இருந்திருக்காது. திஸ் இஸ் அ வே தட் வி தேவ பிரசனத்தை இல்லை வசனத்தை ஆண்டவரை தேடுறத என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஆப்ஜெக்டை மாதிரி நம்ம மாற்றிடுறோம்.
we make the living presence of God so like that of a non-living thing. இது வந்துருச்சுன்னா ரெடி ஆயிரும். நம்ம தேவைக்கு, நம்ம வசதிக்கு பயன்படுத்துறது. நான் சொல்லுகிறேன், வசதிக்கு பயன்படுத்துகிற அந்த எக்ஸ்ட்ரீமுக்குள்ளே போனோன்னா ஆண்டவர் என்ன பண்ணார்னா, ஜனங்கள் திரும்ப பாளையத்திற்கு வந்தபோது இஸ்ரவேல் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்ததென்ன, சீலோவாவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கையை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவில் வர வேண்டியது என்றார்கள். இதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, கர்த்தருடைய கோபம் ஜனங்கள் மேல் மூண்டது. ஆண்டவர் என்ன பண்ணார், சுதந்திரத்தை அருவறுத்தாராம். God abhorred his inheritance. இந்த அளவுக்கு வந்த உடனே, எனக்கு நீங்களே வேணாண்டா, சீப்ப உங்ககிட்ட இருக்கிறதே அசிங்கம் அப்படின்ட்டு என்ன பண்ணாரு, இந்த பெட்டியை பெலிஸ்தியர்கள் பிடிச்சிட்டு போறதுக்கு, பிலிஸ்டைன்ஸ் பிடிச்சிட்டு போறதுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. God moved from Israel. ராத்திரி சொல்றேன், எந்த அளவில் இருக்கும்னு நமக்கு தெரியாது. we all know which place we are standing. எந்த அளவு பாவத்தில் நம்ம நிற்கிறோன்னு நம்ம மனசுக்கு தெரியும். ஆண்டவர் கூடவே இருப்பார். நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு திரும்ப 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 ஒரு சில காரியங்களை செஞ்சுட்டே இருக்கும். ஆண்டவர் கூடவே இருக்கிறாரு. அப்பப்போ ஒரு சாஸ்டைஸ்மெண்ட், ஒரு சின்ன அடி கொடுக்குறாரு, ஒரு தண்டனையை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் கூட இருக்கிறார். ஆனால் தொடர்ந்து இப்படியே பண்ணிட்டு ஆண்டவருக்கு பூச்சாண்டி காமிச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா நம்மை விட்டு விலகி போகிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு ஆண்டவர் விலகி போகிறார். அந்த 4வது அதிகாரம் 3 கடைசியில் வாசிக்கும் போது the glory departed நம்ம வாசிக்க முடியும். the glory departed. அப்போ இந்த பெட்டி தேவ பிரசன்னம் அவர்களுக்குள்ளேயே இருந்துச்சு. அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் இருந்துச்சு, நித்திய பேரின்பம் இருந்துச்சு, அங்கே இளைப்பாறுதல் இருந்துச்சு, அங்கே அவர்களை பலப்படுத்துச்சு, அவங்கள தாங்குச்சு, அவங்களுக்கு சகாயம் பண்ணுச்சு. அப்படி நிறைய ஆசீர்வாதங்கள்லாம் அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தாலும், அவங்க பாவம் செய்யும் போது ஆண்டவர் அவங்க கூடவே இருந்தார். ஒரு கட்டத்தில் ஆண்டவர் வெறுத்து வெளியில் போயிட்டாரு. இப்போ இந்த தேவ பிரசன்னத்தை இன்னொரு குரூப் பிடிச்சிட்டு போச்சு. யார் பிடிச்சிட்டு போனா, பெலிஸ்தர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்களும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நம்ம இவ்வளோ நாள் பண்ண ப்ராக்டிஸுக்கு பதிலாக 10 கடவுளோட சேர்த்து ஏசப்பாவையும் உள்ள வச்சுக்குவோம் அப்படின்னு நினைச்சாங்க. பட் வாட் ஹேப்பன் வாஸ், கர்த்தர் அவர்களை மகாவாதையினால் அவர்களை தண்டித்தார். அப்போ இந்த ராத்திரி வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் அவர்களை தண்டிச்சாங்க. தண்டித்ததனுடைய விளைவு அவங்க திரும்ப பெட்டி அவர்களிடத்துல அனுப்பி விட்டுட்டாங்க. அப்போ இந்த ராத்திரி வேளையில் தேவனுடைய பிரசன்னத்தினுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 10 கடவுளோட 11வது கடவுளாக நம்ம வைக்க முடியாது. நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முன்னாடி செய்து வருகிற காரியங்களை now we start to replace certain things in a Christian manner. இந்த பெலிஸ்தர் என்ன பண்ணாங்கன்னா, பெட்டியை கொண்டு வந்தாங்க. அவங்க கொண்டு போய் பெட்டியை கோயிலில் வச்சாங்க. they didn't know how to handle the presence of God. நிறைய நேரத்தில் நமக்கும் தேவனுடைய பிரசன்னத்திற்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுக்கறதில்ல. இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா, முன்னாடி நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோமோ அதுவே நம்ம வந்து கிறிஸ்டியன் மேனரில் செய்ய ஆரம்பிச்சிடுறோம். முன்னாடி நாள் பார்த்தோம், இன்னைக்கு நாள் பார்க்குறோம். முன்னாடி ஒரு சில அஞ்ஞானிகள் செய்கிற மற்ற காரியங்கள் செய்கிறோம், இன்னைக்கு அதை செய்கிறோம். ஆனால் என்ன, அதற்கு ஒரு கிறிஸ்டியன் ஃபார்மை நிறைய நேரத்தில் கொடுத்துருவோம். அப்போ இந்த ராத்திரி வேளையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த பெட்டியை ஆண்டவர் அங்கிருந்து திரும்ப பச்சிமேஸ் மேட்டுக்கு கொண்டு வந்து வச்சார். இப்போ அந்த பெட்டி வந்து 20 வருஷம் அந்த இடத்துல இருந்துருச்சு. இதுக்கப்புறம் சவுல் ராஜா அந்த 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 சீசனில் வந்து சவுல் ராஜா ஆளுகை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சாமுவேல் ரொம்ப நாள் அவங்களுக்கு வந்து அவங்கள கைடு பண்ணிட்டு இருக்காங்க. சாமுவேலும் சவுலும் இருந்தாலும் they did not care about the ark of God. அது போனதான் 20 வருஷம் அவங்க அதை மறந்துட்டாங்க. அந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், have you forgotten the ark of God? தேவ பிரசன்னத்தை நீங்கள் மறந்து போயிட்டீங்களா? உங்கள் வாழ்க்கையில் தேவ பிரசன்னம் இருக்கா? கடைசியாக நீங்கள் சந்தோஷமாக தேவ பிரசன்னத்தை அனுபவித்தது எப்போ? ஆத்மார்த்தமாக ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஃபுல்னஸ் ஆஃப் யுவர் சோல் ஸ்பிரிட் அண்ட் ஹார்ட் பாடி மைண்ட் அண்ட் சோலில் நீங்கள் அனுபவிச்சது எப்போ? தேவ பிரசன்னம் உங்களோடு இருக்கிறாரா? இல்லை மறந்துட்டீங்களா? இப்படி எல்லாரும் மறந்த நாளில் ஒரு மனுஷன் வந்தான். அவன் ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது, சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன். ஹி வாஸ் அ ஷெப்பர்ட் பாய். ஆனால் அவனை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? A man after my own heart.
என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் சொன்னார். ஏன் தெரியுமா? அவன் ராஜாவை ஆன உடனே முதல் காரியம் 2 Samuel chapter 6 and verse 1 and 2 வாசிக்கும்போது, பின்பு தாவீது இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டிக் கொண்டு கேருபின்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலயூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு கூட இருந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போனாங்க. 20 வருஷம் எல்லாமே மறந்துட்டாங்க. ஆனா இந்த தாவீது மாத்திரம் என்ன நினைச்சா பண்ண அப்படின்னா, I will go bring the ark because he knows எனக்கு நான் ராஜ்யபாரம் பண்றது முக்கியம் இல்ல, கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ண வேண்டும். I wanted to tell you, நம்ம சர்ச்சில் நம்ம எல்லாரும் மேன்மையா இருக்கிறது முக்கியம், நல்லா பாடுறோம், நம்ம நிறைய காரியங்களை செய்யறோம் முக்கியம் இல்ல. God should rule us. அவன் ராஜாவாயிட்டான். he could have ரொம்ப ஈஸியா அவன் மறந்துட்டு போயிருக்கலாம். ஆனா அவனுடைய ஹார்ட்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, பெட்டி உள்ள வரணும். I want the presence of God. பெட்டியை அவன் உள்ள கொண்டு வர போனான். ஆனால் அந்த பெட்டியை கொண்டு வர போகும்போது அவன் எப்படி போனான்னா, ரொம்ப தைரியமா அவனுக்கு இருந்த பலன் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு 30,000 பேரை கூட்டிட்டு போனான். He took 30,000 people with him. கூட்டிட்டு கொண்டு போய் நல்லா வந்து டான்ஸை நல்லா வந்து எல்லாத்தையும் அணி நிற்க வச்சு தூக்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து நல்ல ஒரு மாடு, நல்ல ஒரு ரதத்தை உண்டு பண்ணி அந்த மாட்டு வண்டியில அழகா இந்த பெட்டியை ஏற்றி வச்சு அழகா கொண்டு வராங்க. எல்லாரும் பயங்கர பெரிய ட்ரெஸ்ஸோட 30,000 பேரோட ரொம்ப ஜாலியா போய் கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது ஒரு இடத்துல மாடு மிரண்டுது, ஒரு இடத்துல ஷேக் ஆகுது. ஊசான ஒருத்தன் கீழே உழுகுதான்னு போய் பிடிக்கிறான். உடனே அவன் செத்துறான். அப்பதான் தாவீதுக்கு புரியுது, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன். When you seek the presence of God, you cannot seek with your own strength. நீங்க நினைக்கிற மாதிரி தேவ பிரசன்னத்தை நீங்க கொண்டு வர முடியாது. எப்படி வேணா நம்ம இருந்துட்டு நம்ம தேவ பிரசன்னத்தை கொண்டு வர முடியாது. தேவ பிரசன்னத்தை கொண்டு வர்றதுக்கு என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா, மனிதர்கள் அல்ல. அப்ப அங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு உட்கார்ந்து நம்ம வசனத்துல ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த தேவ பிரசன்னத்தை சுமக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருந்துச்சு. இந்த ஆர்க் ஆஃப் த லார்டை சுமக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருந்துச்சு. அது மாட்டு வண்டியில கொண்டு வரக்கூடாது, மனிதர்கள் அதை சுமக்க வேண்டும். men should carry it. அது யார் சுமக்கணும் அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்கள் சுமக்க வேண்டும். லேவி கோத்திரத்தில் இருக்கவங்க சுமக்க வேண்டும், எல்லாரும் சுமக்க கூடாது. அப்ப இவன் ரொம்ப கேஷுவலா என்ன நினைச்சானா, பிரசன்ஸ் ஆஃப் காட் தானே வரணும்னு ஆசை இருந்துச்சு. He had the desire that the presence of God that should come into the city, and he also desired that God should rule the land. ரொம்ப நல்ல ஆசை தான். அவ்வளோ நல்ல ஆசை இருந்தாலும் he did not seek the word of God, or he did not do it by the commandment of God. நான் இன்னைக்கு சொல்றேன், sometimes we all have good desires, நல்ல எண்ணங்கள் இருக்கு, but everything should be aligned with the word of God. நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஊழியத்தில் நான் வந்து ஜெபம் பண்ற ஒரு ஜெபம் இருக்கு. many times I used to pray like this. ஆண்டவரே, நல்ல ஊழியம் செஞ்சேன்னு எனக்கு வேண்டாம், நீங்க நினைச்ச மாதிரி செஞ்சேன்னு மட்டும் எனக்கு பேர் வரட்டும். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கு. என்னன்னா, 1 Kings chapter 18ல எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு, நீ போய் ஆகாபுக்கு காமி, நான் மழையை வர வைப்பேன் பாரு. நீ போய் ஆகாபுக்கு காமி, நான் மழையை வர வைப்பேன். இப்போ அந்த 18வது அதிகாரத்தில் அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் இவன் ஆகாபை போய் பார்க்கறான். அங்க ஒரு டிராமாட்டிக் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, வானத்திலிருந்து அக்னியை அவன் கொண்டு வந்து விடுகிறான். வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வந்து அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் சொல்லி அங்கே எல்லாரும் ஆராதிக்கிறாங்க. எல்லாருக்கும் பிரமிப்பாகிற அளவுக்கு it is a great miracle that the fire fell from heaven. But you know what was the attitude of Elijah? எலியாவோட ஆட்டிடியூட் என்னவா இருந்துச்சுன்னா, நான் பெரிய ஊழியக்காரன், நான் கையை நீட்டினா வானத்திலிருந்து அக்கினி வருது, நான் கையை நீட்டினா ஜனங்க வந்து விழுகுறாங்க, இல்ல நான் கையை நீட்டினா ஜனங்களுக்குள்ள மிராக்கிள்ஸ் நடக்குது, அவங்களுக்குள்ள சுகங்கள் நடக்குது. அதெல்லாம் அவனுடைய தாட்லயே கிடையாது. உடனே அந்த வசனத்தில் நம்ம if you will read that அந்த full chapter 1 Kings 18 பின்னாடி வாசிக்குமானா, அவனுடைய ஹார்ட் எதுல இருந்துச்சுன்னா, ராஜாட்ட போய் சொல்றான், இறைச்சலோட சத்தம் எனக்கு கேட்குது, மழை வர மாதிரி எனக்கு சத்தம் கேட்குது, நீ கிளம்புன்றான். அதுக்கப்புறம் ராஜாவை கிளம்பணும், ராஜா போய் சாப்பிட போயிட்டான். ஆனா இந்த மனுஷனுக்கு என்ன தெரியுமா ஹார்ட்? ஐயோ, நான் வானத்திலிருந்து அக்கினி கொண்டு வந்துட்டேன், அற்புத அடையாளம் நடக்குது. he was not satisfied. All he was satisfied was, all that can satisfy him was, ஆண்டவர் சொன்ன மழை வரணும்.
நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலையும் நம்ம சபையிலையும் நம்முடைய ஊழியங்களையும் நான் சொல்கிறேன், பெருசாக காரியங்கள் நடக்கிறதுல நம்ம சந்தோஷப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்குதான்னு சந்தோஷப்படுங்க. Be happy when what God said in your life comes to pass. Not just because you see some miracles or great wonders. அதுக்காக சந்தோஷப்படாதீங்க. அவன் அது சந்தோஷப்படலை. அதுக்கப்புறம் போய் அவன் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் தலையை முழங்காலில் படுற மாதிரி அவன் நின்று ஜெபம் பண்ணான். மழை வர்ற வரைக்கும் ஜெபம் பண்ணான். மழையை கொண்டு வந்தான். மழை வந்ததுக்கப்புறம் தான் he was satisfied. What satisfies you? தாவீதுக்கு ஆசை இருந்துச்சு, தேவ பிரசன்னம் வரணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் சொன்னது மாதிரி அது நடக்கணும். இன்னைக்கு இந்த ராத்திரி வேளை சொல்லுகிறேன், do you seek that what God has planned for you or what God has promised you to come to pass through, or are you just elated by just certain things that are happening around you? இப்போ அடுத்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, தாவீது பயந்துட்டான். நம்ம ஆண்டவர் சொன்ன மாதிரி நம்ம செய்யலை, இப்போ அடி விழுந்துருச்சுன்னு சொல்லி பயந்துட்டான். பயந்து கொஞ்ச நாள் ஆணுச்சு. திரும்ப ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு தாவீதால் முடியலை, எப்படியாவது பிரசன்ஸ் ஆஃப் காட் திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுறான்னா, திரும்ப ஜனங்களோடு போகிறான். என்ன கற்பனையில் இருக்கோ அதன்படி அவன் கொண்டு வருகிறான். கொண்டு வரும்போது ஒரு ஆக்ஷன் பண்ணுறாரு. என்னன்னா, அந்த பெட்டிக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு வர்றாரு. டான்ஸ் ஆடுறது அந்த சூழ்நிலை, அந்த கான்டெக்ஸ்டில் எதற்கு அடையாளம் அப்படின்னா, பெரிய ராஜா, இஸ்ரவேல் ராஜாக்கள் அப்படிலாம் டான்ஸ் ஆட மாட்டாங்க. அப்படி ராஜா அவ்வளோ கீழே இறங்கி வரானா, அதுக்கு என்னென்னா பெட்டி தான் முக்கியம். என்கிட்ட இருந்த 30,000 பேர், எனக்கு கீழ்படுகிற 30,000 பேர் முக்கியம் இல்லை. ஐ வில் ஹம்பிள் மை செல்ஃப் பிஃபோர் காட். நான் தாழ்மைப்படுத்துவேன். ஜன்னல் வழியாக தாவீது ராஜாவோட ஒய்ஃப் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, இவ்வளோ அசிங்கமாக ஆடிட்டு வர, இவ்வளோ அற்பமாக இருக்க, சீ உன்னை ராஜான்னு நினச்சேன், இவ்வளோ இறங்கி போகிற, இந்த பெட்டிக்காக இவ்வளோ இறங்கி போறியா? தாவீது ராஜா ரெஸ்பாண்ட் கொடுத்தாரு, இது மட்டும் என்ன, இன்னும் இதோட எவ்வளோ நீசனா போகிறனோ நான் போவேன். வசனம் 6வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 1 Samuel 6:12 onwards நம்ம வாசிக்கும்போது வசனத்தில் என்ன வாசிக்கிறோன்னா, பெட்டி பட்டணத்துக்குள்ளே வந்தது. and the ark of the Lord came into the city. அப்போ இந்த ராத்திரி வேளையில் if you want to bring back the presence of God, ஒரு காரியம் செய்யுங்க. I am not important, நான் முக்கியம் இல்லை, தேவ பிரசன்னம் முக்கியம் அப்படின்ற ஒரு வாஞ்சையோட, அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட தேவ சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடலாம். Let us seek the presence of God and tell God, it's not about me. தேவ பிரசன்னத்தில் உங்க வாழ்க்கையில ஏதோ நல்லது நடக்கணுங்கிறக்காக தேடாதீங்க. உங்க வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் நிச்சயமா. when the presence of God comes in your life, goodness will follow you. But don't seek the goodness, and just for the sake of goodness don't seek the Lord. Seek the presence of God with the reverence that belongs to the presence of God. தெய்வ சமூகத்திற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையோடு, நான் இல்லை, என் வாழ்க்கையில் நடக்க வேண்டியதில்லை, அவருக்கு கொடுக்குற கணத்தை நான் கொடுப்பேன். இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும், அதுக்கு பரிபூர்ணமாக ஒப்பு கொடுக்குறேன். எங்களை நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே.